கொஸ்டின் நம்பர் 9, f என்ற சார்பானது f of x சமம் x greater than 1 ஆக இருக்கும்போது x plus 2 அப்படின்னு யூஸ் பண்ணணும். -1 less than or equal to x less than or equal to +1 ஆக இருந்துச்சுன்னா 2 அப்படின்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் -3 less than x less than -1 ஆக இருக்கும் பொழுது x -1 ஆக எடுத்துக்கணும் என வரையறுக்கப்பட்டால் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் f of 3, செகண்ட் கொஸ்டின் f of 0, தேர்ட் கொஸ்டின் f of -1.5, ஃபோர்த் கொஸ்டின் f of 2 plus f of -2 ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க. f of x வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா x வந்து 1 விட பெருசா இருக்கும் பொழுது x plus 2 வேல்யூ எடுத்துக்கும். அடுத்தது -1ல இருந்து 1 வரைக்கும் xகள் இருக்கும்போது 2ங்கிற வேல்யூ எடுத்துக்கும். அடுத்தது -3க்கு மேல -1க்கு உள்ள இருக்கும்போது x -1ங்கிற அந்த ஃபங்க்ஷன்ஸை எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான் இங்க கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ இதுல பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை நீங்க எழுதி அதை வந்து என்கோட்ல போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க இங்க 1 இருக்கா, அதான் நான் எழுதியிருக்கேன். அடுத்தது -1 இருக்கா, ஸோ இங்க எழுதிக்கோங்க. இங்க 1 அது ஆல்ரெடி எழுதியாச்சு. அடுத்தது -3 இருக்கா, ஸோ -3 ஓகே. அடுத்து -1 இருக்கு, அதுவும் எழுதியாச்சு. ஓகே, இப்போ இந்த 3 நம்பர்ஸ்ல எது வந்து ரொம்ப சின்ன நம்பர்னு பாருங்க. ஸோ -3 தான் சின்ன நம்பர், ரைட்டா? ஸோ அப்போ நீங்க நம்பர் லைன் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க வந்து -3 போட்டுக்கோங்க. அடுத்து இதுல எது பெரிய நம்பரோ அது லாஸ்ட்ல போட்டுக்கோங்க. ஸோ 1 தான் பெரிய நம்பர், ஓகேவா? ரைட், நமக்கு தெரியும் இந்த பக்கம் லெஃப்ட் சைட் போக போக எப்பவுமே வேல்யூ கம்மியாயிட்டே இருக்கும், ரைட் சைட் போக போக வேல்யூ அதிகமாயிட்டே இருக்கும். தட் மீன்ஸ் இங்க 1க்கு அப்புறம் என்ன வரும், 2, 2க்கு அப்புறம் 3, இப்படி தானே போகும். நீங்க -3க்கு அப்புறம் என்ன இருக்கும், -4, -5 அப்படிதான் இருக்கும். ரைட், இப்போ இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஸோ -1 எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு இருக்கனால நீங்க அந்த -1 இங்க கட்டாயமா போட்டுக்கோங்க. அடுத்து 0 அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ரைட், x greater than or equal to 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்க சமங்கிற எக்ஸ்ட்ரா கான்செப்ட் வந்தனால நம்ம 1ஐயும் சேர்த்து நம்ம வந்து என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். பட் இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரியான பிராக்கெட் நம்ம போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது அப்படின்னா ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த சமம் இல்லாம கொடுத்துருக்கனால தட் இஸ் 1ஐ விட பெரியவன், ஆனால் 1ஐ சேர்த்துக்க கூடாது. அப்ப நம்ம இந்த பிராக்கெட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா பாருங்க, இங்க இருந்து இப்படி நம்ம வந்து என்னது ஸோ ஓப்பன் இன்டர்வலா எடுத்துக்கணும், அதாவது க்ளோஸ் இன்டர்வலா எடுக்கக்கூடாது. தட் மீன்ஸ் இப்போ இந்த 1 எடுத்துக்கூடாது. 1க்கு மேல இருக்கக்கூடிய எல்லா விதமான நம்பர்ஸுமே நம்ம என்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்ளை பண்ணணும், x + 2ங்கிறத அப்ளை பண்ணணும். ரைட், அப்போ இதோட வேலை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ பாருங்க -1க்கு சமம்னு அவங்க கொடுத்தாங்க. ஸோ இப்போ இந்த சமத்தினுடைய கான்செப்ட்னால -1 கிட்டையும் அதாவது க்ளோஸ் இன்டர்வலா எடுத்துக்கணும். அடுத்து +1 கிட்டையும் அப்படிங்கும்போது இங்கேயும் க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகே ரைட், இப்போ நான் போட போறேன் பாருங்க. ஸோ இந்த -1ல இருந்து +1 வரைக்கும் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான வேல்யூஸ் அது எடுத்துக்குதான், ஸோ 2ங்கிற வேல்யூஸ் எடுத்துக்குதான். ஓகே ரைட், அடுத்தது பாருங்க ஸோ -3 விட அதிகமாக, அப்போ -3 கிட்ட என்ன இருக்கணும், ஸோ ஓப்பன் இன்டர்வல் இருக்கணும். அடுத்தது -1 விட கம்மியா இருக்கணும். அப்போ இதை விட குறைவா இருக்கிறதுனா இது. ஓகே, அப்போ இது வந்து ஓப்பன் இன்டர்வலா தான் எடுக்கணும். ஏன்னா அது சமம் இல்லைனால எப்பவுமே சமம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி கட்ட மாதிரியான க்ளோஸ்டு பிராக்கெட் போட்டுக்கோங்க. சமம் இல்லைன்னா இப்படி போட்டுக்கோங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? ஸோ இப்போ நான் அந்த பிராக்கெட்டையும் நான் உங்களுக்கு இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்க. தட் இஸ் -3க்கு முன்னாடி -1க்கு அப்புறம் இந்த இருந்து இது வரைக்கும் என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்குதுன்னா x -1ன்னு எடுத்துக்குது. இந்த மாதிரி இன்டர்வல்ஸை நீங்க எந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து அதை நீங்க பிரிச்சுக்கோங்க. இப்போ நம்ம போட ஆரம்பிக்கலாம். ஓகே, f of 3 கேட்கறாங்க. f of 3ங்கிறது எங்க இருக்கு, இங்க பாருங்க, இதான் 1னா இங்க 2, இங்க 3 அப்படின்னு போயிட்டு இருக்கு இல்லையா? அப்போ 3 அப்படிங்கும்போது நிச்சயமா x + 2 அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை தான் அது எடுத்துக்கும். அப்ப நம்ம இங்க என்ன எழுதணும், தட் f of 3 அப்படிங்கும்போது என்ன கிடைக்குது, f of x ஆனது என்னது, என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் எடுக்குது, x + 2ன்னு எடுக்குது. அப்ப f of 3 நான் போடுறேன். அப்ப என்ன கிடைக்குது, தட் இஸ் 3 + 2, x க்கு பதிலா 3 போடுங்க, அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும், 5. இது நம்மளுடைய f of 3க்கான சொல்யூஷன். நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க, f of 0 தானே. ஓகே, f of 0 எங்க இருக்கு பாருங்க. சோ இந்த -1க்கும் 1க்கும் இடையில தான் 0 இருக்கு. அப்ப இந்த இடத்துல அப்ப இந்த 0 இருக்கும்போது என்ன மாதிரியான ஃபங்க்ஷனோ இல்ல நம்பரோ எடுத்துக்குதுன்னா 2ன்னு எடுத்துக்குது. அதை வந்து கொஸ்டின்லயே கொடுத்தாங்க. அப்போ f of 0 அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன எழுதிடலாம், f of 0ங்கும்போது ஈக்குவல் டு 2ன்னு எழுதிருங்க. இதான் சொல்யூஷன். அடுத்து f of -1.5 கொடுத்துருக்காங்களா? ஸோ -1.5 இங்கே தான் இருக்கும் இல்லையா? அப்போ என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் அது எடுக்குது, x - 1ங்கிற ஃபங்க்ஷன் எடுக்குது. அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன எழுதணும், தட் இஸ் இப்படி இருக்கும்போது f of x என்ன மாதிரியான வேல்யூஸ் எடுத்துக்குது, தட் இஸ் x - 1ன்னு எடுத்துக்குது. அப்போ f of -1.5னா தட் இஸ் -1.5 - 1 தட் இஸ் ஈக்குவல் டு -2.5. இது நமக்கு இதுடைய சொல்யூஷன். ஃபோர்த் கொஸ்டின் இருக்கு பாருங்க, f of 2 + f of -2 இருக்கா? ஓகே, f of 2 எங்க எடுக்கும், இங்க பாருங்க 1 2 3 இங்க தானே இருக்கும். அப்போ என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் எடுக்கும், x + 2. அப்போ f of 2 அப்படின்னு போடும்போது தட் இஸ் x + 2 அப்படிங்கிறது எடுத்துக்கும். அண்ட் f of -2 போடும்போது -2 எங்க இருக்கும், ஸோ இந்த பிட்வீன் கேப்ல தான் இருக்கும். அப்போ என்ன ஃபங்க்ஷன் எடுக்கும், தட் இஸ் x - 1ன்னு எடுக்கும். அப்போ இதுக்கு பதிலா என்னது, தட் இஸ் x - 1ன்னு எடுக்கும். ஓகேவா? சரி, நான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. தட் இஸ் f of 2 போடும்போது f of x வந்து எப்படி கிடைக்குது, தட் இஸ் x + 2. அதே வந்து f of -2 போடும்போது f of x என்னன்னு கிடைக்குது, தட் இஸ் x - 1. இப்போ நீங்க f of 2ன்னு போடுங்க. என்ன கிடைக்குது, 2 + 2 தட் இஸ் ஈக்குவல் டு 4 கிடைக்குது. இது f of -2 போடும்போது என்ன கிடைக்குது, ஸோ -2 - 1 தட் இஸ் -1 கிடைக்குது. இது அப்படியே இங்க கொண்டாந்து அப்ளை பண்ணுங்க. தட் இஸ் f of 2க்கு பதிலா 4, f of -2க்கு பதிலா -3 தட் இஸ் ஈக்குவல் டு 4 - 3 தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதான் நம்மளுடைய சொல்யூஷன்.